அடுத்து ஒக்காலிகா, லிங்காயத்ஸ், தேவாங்கர் செட்டியார், தென் 24 மணி தெலுங்கு செட்டியார், நாயுடு, இப்படி தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழி மக்கள் எல்லாத்தையுமே அவங்க சீமான மையமா வச்சு திமுக ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்ல மற்றபடியே கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க. அப்போ புறமுதுகு காட்டி எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் கிடைக்காதுன்னு ஓடுன விளைவு பிற மொழியாளர்கள் எல்லாம் தெளிவா திமுக சைடு கன்சாலிடேட் ஆயிடுவாங்க. எப்படி நான்வன்னியர்கள்லாம் கன்சாலிடேட் ஆகி வட தமிழகத்தில் ஸ்டாலின் ஒரு பூஸ்ட்ல எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டுட்டு போனதில் கொடுத்தாரோ அதே இது ஈரோடு கிழக்குல இந்த ஒரு பூஸ்டையும் திமுக கொடுக்குறாரு. சீமானை பொறுத்தவரை களத்துல நிற்கிறது பெரிய லாபங்கிறத இங்க விக்கிரவாண்டியில காட்டினாரு. ஆனா விக்கிரவாண்டியில ஹீரோவா நின்னது அண்ணாமலை தான். அடிச்சு விளையாடினாரு, 30% கொண்டு வந்தாரு, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு, இண்டி கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு கொண்டு வந்தாரு, எல்லாம் பெரிய களத்துக்குள்ள அண்ணாமலை நின்னாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை அண்ணாமலை எங்க நிற்காது, சீமானுக்கு அது ஒரு பிளஸ். அண்ணாமலை நிற்காது, சீமானுக்கு பிளஸ். நான் இதையா தெளிவா பேசுறோம்னா, டெல்லி பாஜக பிஎம்ஓலும் சரி, பாஜக ஸ்ட்ராட்டஜிஸ் கமிட்டினாலும் சரி, பாஜகவுக்காக இங்க வேலை பார்க்கக்கூடிய டீம் சுராஜ்யா, வராகி, இந்த டீம்னாலும் சரி புரியட்டு அது தப்பு பண்றாங்கிறது சொல்லித்தானே ஆகணும். நம்ம மோடி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக உழைப்போம், நிற்போம். பட் இந்த தப்புகளையும் சுயநலவாதிகள் தங்கள் பதவிக்காக கட்சி வளர்ச்சியும் காலி பண்றாங்கிறதையும் நம்ம சொல்லணும். அது பிஎம்ஓக்கு ரீச் ஆகணுங்கிறதான் சொல்றேன். சீமானுக்கு இது ஒரு பூஸ்ட். இதோட விளைவு 2026 சீமானுக்கு எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி மேல வந்த மாதிரி எடப்பாடி லீடர்ஷிப்பையும் என்டிஏயும் பலகீனப்படுத்தி 26 சீமான் பெரிய ஜம்ப் வரக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் கொடுத்துட்டாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து.